வெல்கம் டு அவர் சேனல் சால்ட் அண்ட் பெப்பர் 2020. இன்றைக்கி நம்ம ஈஸியாக கீ ரைஸ் செய்யலாம். வாங்க, ஃபஸ்ட்டு நான் குக்கர்லேயே செஞ்சிடுறேன். குக்கர் வச்சுருக்கேன். இதில் தேவையான அளவு நல்லா ரிஃபைண்ட் ஆயில் போட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் போட்டுக்கோங்க. சாதம் நல்லா உதிரியாக வரணும். ஸோ கீ ரைஸ் பண்ணுறோம் நம்ம. எண்ணெய் கொஞ்சம் சூடாச்சு. இதில் நல்லா ஒரு பெரிய ஸ்பூனு அந்த அளவு அதுக்கு ஃபுல்லாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் கொஞ்சம் மெல்ட் ஆகிட்டோம். இல்லை நெய் மெல்ட் ஆச்சு. இப்போ நம்ம இதுக்கு கொஞ்சம் சூடாயிடுச்சு. இதில் நான் பட்டை சின்ன பீஸ் பண்ணி போட்டுன்னு இருக்கிறேன். இது அது கொஞ்சம் ஃப்ரை ஆச்சு. அதில் இப்போ நம்ம பூண்டு ஒரு 10 பல் பூண்டு போட்டுக்கலாம். இது பிரிஞ்சி இலை ஒரு 2 போட்டுக்கலாம். பூண்டு கொஞ்சம் ஃப்ரை ஆன உடனே இதில் கேஷ்யூ உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சம் கேஷ்யூ போட்டுக்கோங்க. நான் ரொம்ப கம்மி குவான்டிட்டியில் தான் செய்கிறேன், அதனால கொஞ்சமாக கேஷ்யூ போட்டுக்கிறேன். கேஷ்யூ லைட்டாக ப்ரௌன் ஆன உடனே பச்சை மிளகா கீரி வச்சுட்டுருக்கிறேன், அது போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் நல்லா வெடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் நல்லா நீட் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, இது ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. இப்போ இது நல்லா செவந்த உடனே நம்ம பண்ணிக்கலாம். கீ ரைஸ் செய்கிறோம். சில பேர் இதுக்கு தேங்காய் பாலெல்லாம் எடுத்து கூட போடுவாங்க, தேங்காய் சாதம்னு. பட் நம்ம டைரெக்டாக பால் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் வீட்டில் எந்த பால் வாங்குறீங்களோ அதுவே நம்ம அந்த பாலே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த இதில் இப்போ நான் ஒரு கிளாஸில் அளவு எடுத்தேன்னா ரைஸு, அதில் நம்ம 2 தண்ணி யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ அதில் 1 தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், 1 பால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா செவந்து வந்துருச்சு. ஸோ நான் இந்த அளவு ரைஸ் எடுத்துருக்கேன். ஸோ இதில் நான் 1 பால் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் அதில் வாஷ் பண்ணி வச்சுன்னு இருக்கிறேன் ரைஸும் ப்ளஸ்ஸு வாட்டரு ஆட் பண்ணி இதில் நம்ம ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம ரைஸு தண்ணி எல்லாம் அதில் கரெக்டாக ஆட் பண்ணிகிட்ருக்குறோம், பால் அதெல்லாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம சால்ட் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, பாருங்கள், பார்க்குறப்பவே இதில் மேலே நல்லா நெய் நல்லா தெரியுது. அந்த சில்லிஸு அதெல்லாம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி. இதை இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 விசில் வச்சு எடுத்துக்கலாம். ரைஸ் குக் ஆகிடும். ஒரு விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை திறந்துடலாம் குக்கரு. வா, பாருங்கள், நல்லா அந்த ஸ்மெல்லு, நல்லா அரோமா, வீடெல்லாம் நல்லா அப்படியே ஃபுல்லாக அந்த கீ ரைஸ் ஸ்மெல்லு நம்மளுக்கு நல்லா இருக்குது. பாருங்கள், சாதம் நல்லா பலன்னு நல்லா வந்திருக்கு, ஒயிட்டாக வந்திருக்கு. பாருங்கள், நம்ம பால் ஆட் பண்ணோம் இல்லைங்களா, நல்லா ஒயிட்டாக வந்திருக்குது. இப்போ நான் இதை சர்வ் பண்ணுறேன். பாருங்கள், செமையாக வந்திருக்கு. நான் இதுக்கு
பச்சை பட்டாணி க்ரீன் பீஸு உருளைக்கிழங்கு போட்டு குருமா வச்சுருக்கேன். இது பிஃபோரே நம்ம இதில் போட்டிருக்கோம். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.